මේ පාලකයෝ අලියා දන්නෙත් නැහැ. இந்த அரசியல்வாதிகளுக்கு யானை என்றால் என்னவென்றும் தெரியாது, பெரும் போகம் பற்றியும் சிறும் போகம் பற்றியும் தெரியாது. இது கூட இவர்களுக்கு தெரியாது என்றால் உலகிலுள்ள இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் 1950 1960களில் விவசாயம் செய்ததைப் போலவே இன்றும் விவசாயம் செய்து வருகின்றோம். இதிலிருந்து நாம் எப்போது விடுபட போகின்றோம்? அரசியல்வாதிகளுக்கு ஒன்றை கூறிக்கொள்கின்றோம், நாட்டின் எந்த பகுதிக்கு சென்றாலும் இங்குள்ள விவசாயிகளின் நிலையே இது. அதனால் விவசாயிகள் இதிலிருந்து விடுபட வேண்டும். எனவே இதற்காக விடுதலை போராட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் விவசாய பேரணிகள் பலவற்றை இன்று ஏற்பாடு செய்துள்ளனர். எதிர்வரும் 30ஆம் தேதி பொலன்னறுவையில் இந்த பேரணியை நாம் ஆரம்பிக்க உள்ளோம். பொலன்னறுவையிலிருந்து ஆரம்பித்து தெஹியத்த கண்டிய, சூரியவெவ, நிகவரெட்டிய, பதவிய, கல்நேவ, மகியங்கன உள்ளிட்ட நகரங்களில் விவசாய பேரணிகளை முன்னெடுக்க உள்ளோம். அதனால் அனுரகுமார திசாநாயக்கவும் இதனுடன் தொடர்பட உள்ளார். அது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் விவசாயிகள் மாநாடு நடத்தப்படவில்லையோ அங்கெல்லாம் மாநாடு நடத்துவோம். நாம் விவசாயிகளை ஒருங்கிணைக்க உள்ளோம். 76 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆளும் கட்சியை விரட்டியடித்து இந்த நாட்டின் விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், சாமானியர்களை உருவாக்கும் அரசை கட்டியெழுப்புவதற்கு அனைத்து சக்திகளையும் நாம் வலுப்படுத்த உள்ளோம்.